மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கார். அஞ்சிக்குடைய சுக்கிரனோடு இணைஞ்சு விருச்சிகத்தில் குரு பார்வையில் இருக்கார். இப்போ 1ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் குரு பார்வையில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது மட்டுமல்ல, குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சுபகிரகம் இருக்கிறதுலேயே மிகுந்த சுபகிரகமான குரு 2ஆம் இடத்தில் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் தன பிராப்தி பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய நிலை. 3ஆம் இடத்துல கேது வேற இருக்கிறார். எடுக்கின்ற முயற்சி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய முயற்சி உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகிறது. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பார்கள். உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி குரு 2இல் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அனுகூலங்கள் அனுசரணையான நிலை இருந்தாலும் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனையோ அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நிலையோ இருக்கும். 9இல் ராகு பகவான். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. அந்நிய பொருளாதாரத்தை ஈட்டப் போகிறீர்கள். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால் சொந்த தொழில் பண்ணுறவங்க, இல்லை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, தனியார் தொழில் இருக்கிறீங்க, யாராக இருந்த போதிலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த மேலாமணிக்கு அதெல்லாம் வேலை பார்க்க முடியாது. அதிகப்படியான இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தான் போகுது. இருந்தாலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். என்றோ எப்பொழுதோ தொலைந்து போன ரொக்கமோ அல்லது பொருளோ உங்களுக்கு இப்பொழுது திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மற்றபடி உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அரசாங்கத்தில் பணிபுரிபவர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கித்தான் செல்லப் போகிறீர்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் சாதிக்கும் ஒரு வாரம், சரித்திரம் படைக்கும் ஒரு நேரம்.